ஹாய், இன்றைக்கி ஈஸியான தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் மசாலா, சில்லி பவுடர். எண்ணெய் சூடேறிச்சு. நம்ம பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். இது நான் முதல்ல சொல்லவே இல்லை. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வதக்கிட்டு இருக்கோம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போது இந்த பாத்திரத்தில் நான் 2 அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டு அது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இதை நம்ம ஊற வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கோல்டன் கலர் திரும்பிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் நான் கீரி சேர்க்கல, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். சரி, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு வதங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துருங்க. இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடரும் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா. இது நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போவே நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கினேன். அதுக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் 3 தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அரிசி பார்த்திங்கன்னா இது வீட்டிலே நிலத்துலேயே பயிர் பண்ண நெல் குத்தின அரிசி, அதாவது பச்சை அரிசி இது. அதனால் நான் 2க்கு 3 அளவு தான் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். உப்பு அளவு பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது, இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜில் புதினா கொஞ்சம் இப்படி தூவிட்டு